அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். யாசீன். முற்றிலும் ஞானம் நிறைந்த இந்த குர்ஆன் மீது சத்தியமாக. நபியே, நிச்சயமாக நீங்கள் நம்முடைய தூதர்களில் ஒருவர். நீங்கள் நேரான வழியில் இருக்கின்றீர்கள். இது அனைவரையும் மிகைத்தவனும் கிருபையுடையவனுமான அல்லாவால் அருளப்பட்டது. உங்களுடைய இந்த மக்களின் மூதாதைகளுக்கு யாதொரு தூதராலும் எச்சரிக்கை செய்யப்படாததால் மறுமையை பற்றி முற்றிலும் கவலையற்று இருக்கின்றனர். இவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் மீது அவர்கள் நரகவாசிகள்தாம் என்று இறைவனின் கட்டளை நிச்சயமாக ஏற்பட்டுவிட்டது. ஆதலால் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துகளில் மேல்வாய் கட்டைகள் வரையில் விலங்கு சங்கிலிகளை போட்டு விடுவோம். ஆதலால் அவர்களுடைய தலைகள் குனிய முடியாதவாறு நிமிர்ந்து விட்டன. அவர்களுக்கு முன்புறம் ஒரு சுவரும் பின்புறம் ஒரு சுவருமாக ஆக்கி நாம் அவர்களை மூடிவிட்டோம். ஆதலால் அவர்கள் எதனையும் பார்க்க முடியாது. அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் சமமே. அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் எவர்கள் நல் உபதேசத்தை பின்பற்றி மறைவான காரியங்களிலும் அல்லாவாகிய ரஹ்மானுக்கு பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான். ஆகவே இத்தகையவர்களுக்கு மன்னிப்பை கொண்டும் கண்ணியமான கூலியை கொண்டும் நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். நிச்சயமாக நாம் மரணித்தவர்களை மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்புவோம். அவர்கள் செய்து அனுப்பிய செயல்களையும் அவர்கள் விட்டு சென்ற காரியங்களையும் நாம் எழுதி வருகிறோம். இவை ஒவ்வொன்றையும் லவ்ஹுல் மஹ்பூலில் பதிவு புத்தகத்தில் பதிந்தே வைத்திருக்கிறோம். நபியே, நம்முடைய தூதர்கள் சென்ற ஓர் ஊர்வாசிகளை அவர்களுக்கு உதாரணமாக கூறுங்கள். நாம் அவர்களிடம் 2 தூதர்களை அனுப்பிய பொழுது அவ்விருவரையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள். ஆகவே 3வது தூதரை கொண்டு அவ்விருவருக்கும் உதவி செய்தோம். ஆகவே இவர்கள் மூவரும் அவர்களை நோக்கி, மெய்யாகவே நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட இறைவனின் தூதர்களாவோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், நீங்கள் எங்களைப் போன்ற மனிதர்களே தவிர இறைவனின் தூதர்கள் அல்ல. ரஹ்மான் உங்கள் மீது வேதத்தில் யாதொன்றையும் அருளவில்லை. நீங்கள் பொய் சொல்பவர்களே தவிர வேறில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதர்கள்தாம் என்பதை எங்கள் இறைவனே நன்கு அறிவான் என்றதுடன், எங்களுடைய தூதை பகிரங்கமாக எடுத்துரைப்பதை அன்றி உங்களை நிர்பந்திப்பது எங்கள் மீது கடமையல்ல என்றும் கூறினார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் உங்கள் வருகையை நிச்சயமாக கெட்ட சகுனமாக நினைக்கிறோம். நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளாவிடில் நிச்சயமாக நாங்கள் உங்களை கல்லெறிந்து கொன்றுவிடுவோம். அன்றி எங்களுடைய துன்புறுத்தும் வேதனையும் உங்களை பிடித்து கொள்ளும் என்று கூறினார்கள். அதற்கு நம் தூதர்கள், உங்களுடைய கெட்ட சகுனம் உங்களிடம்தான் இருக்கிறது. உங்களுக்கு நல்லறிவை புகட்டியதற்காக எங்களை கெட்ட சகுனம் என்று கூறுகின்றீர்கள். அது சரியன்று. நீங்கள்தாம் வரம்பு மீறிய மக்கள் என்று கூறினார்கள். இதற்கிடையில் அப்பட்டினத்தின் கடைக்கோடியில் இருந்து ஒரு மனிதர் விரைந்தோடி வந்து அப்பட்டினவாசிகளை நோக்கி கூறியதாவது, என்னுடைய மக்களே, நீங்கள் இத்தூதர்களை பின்பற்றுங்கள். உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்காத இவர்களை நீங்கள் அவசியம் பின்பற்றுங்கள். அவர்கள் நேர்வழியை போதிப்பவர்கள் மாத்திரமன்றி அவர்கள்தாம் நேர்வழி அடைந்தவர்கள். என்னை படைத்தவனே, நான் வணங்காதிருக்க எனக்கென்ன நேர்ந்தது? விசாரணைக்காக அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அவனையன்றி மற்றெதனையும் நான் இறைவனாக எடுத்துக்கொள்வேனா? ரஹ்மான் எனக்கு யாதொரு தீங்கிழைக்க கருதினால் இவைகளுடைய சிபாரிசு அதிலொன்றையும் என்னை விட்டு தடுத்து விடாது. அதிலிருந்து என்னை இவைகளால் விடுவிக்கவும் முடியாது. அவன் ஒருவனையே நான் வணங்காவிட்டால் நிச்சயமாக நான் பகிரங்கமான வழிகேட்டில் சென்று விடுவேன். நிச்சயமாக நான் உங்களை படைத்து வளர்ப்பவனையே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், மற்றவரையும் அன்று. ஆதலால் நீங்கள் எனக்கு செவிசாயுங்கள் என்று அம்மனிதர் கூறினார். எனினும் மக்கள் அவருடைய நல்லுபதேசத்தை கேளாது அவரை கொலை செய்துவிட்டனர்.
ஆகவே அவரை நோக்கி நீங்கள் சுவனப்பதியில் நுழைவீராக என கூறப்பட்டது. சுவனப்பதியில் நுழைந்த அவர், என் இறைவன் எனக்கு மன்னிப்பளித்து மிக்க கண்ணியமானவர்களில் ஒருவனாகவும் என்னை ஆக்கிவிட்டதை என்னுடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று கூறினார். அவரை கொலை செய்ததற்கு பின்னர் அவருடைய மக்களை அழிக்க அவர்களுக்கு வானத்தில் இருந்து யாதொரு படையையும் நாம் இறக்கி வைக்கவில்லை. அவ்வாறு செய்ய அவசியம் ஏற்படவும் இல்லை. ஒரே ஒரு சப்தம்தான் ஏற்பட்டது. உடனே அவர்கள் அனைவரும் அழிந்து சாம்பலாகிவிட்டார்கள். அந்தோ என் அடியார்களே, என் அடியார்களை பற்றிய துக்கமே! அவர்களிடம் நம்முடைய எந்த தூதர் வந்த போதிலும் அவர்கள் அவரை பரிகாசம் செய்யாமல் இருந்ததில்லை. அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ கூட்டத்தினரை நாம் அழித்து விட்டோம் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அழிந்து போனவர்கள் நிச்சயமாக அவர்களிடம் திரும்பி வரவே மாட்டார்கள். அவர்கள் அனைவரும் நிச்சயமாக நம்மிடமே கொண்டு வரப்படுவார்கள். இறந்து பொட்டலமாகி கிடக்கும் அவர்கள் வசித்திருந்த பூமியையும் இவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும். அதனை நாமே மழையைக் கொண்டு உயிர்ப்பித்து அதில் இருந்து தானியங்களை வெளிப்படுத்துகின்றோம். அவற்றை இவர்கள் புசிக்கின்றார்கள். அன்றி அதில் பேரிச்ச திராட்சை சோலைகளை அமைத்து அதன் மத்தியில் நீரூற்றுகளை பீரிட்டு ஓடச் செய்கிறோம். இவர்கள் புசிப்பதற்காக கனிவர்க்கங்களை நாம் உற்பத்தி செய்கின்றோமே அன்றி இவர்களுடைய கைகள் செய்வதில்லை. இதற்கு கூட இவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? இவர்களையும் பூமியில் முளைக்கும் புற்பூண்டுகளையும் ஜோடி ஜோடியாக படைத்து இவர்கள் இதுவரையில் அறியாத மற்றவைகளையும் படைத்தவன் மிக பரிசுத்தமானவன். இரவும் இவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும். அதிலிருந்தே நாம் பகலை வெளிப்படுத்துகின்றோம். இல்லையென்றால் இவர்கள் இருளில்தான் தங்கிவிடுவார்கள். தன்னுடைய வரையறைக்குள் தவறாமல் செல்லும் சூரியனும் ஒரு அத்தாட்சியாகும். இது அனைவரையும் நன்கறிந்தவனும் மிகைத்தவனுமால் அமைக்கப்பட்டது. உலர்ந்த வளைந்த பழைய பேரிச்ச மடைகளைப் போல் பிறையாக ஆகும் வரையில் சந்திரனுக்கு நாம் பல நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். சூரியன் சந்திரனை அணுக முடியாது. இரவு பகலை முந்த முடியாது. இவ்வாறே நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய வட்டவரைக்குள் நீந்தி செல்லுகின்றன. கப்பல் நிறைய மக்களை நாம் சுமந்து செல்லுவதும் நிச்சயமாக அவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும். அவர்கள் ஏறிச் செல்ல அதை போன்ற படகு போன்றவைகளையும் நாம் அவர்களுக்காக படைத்திருக்கிறோம். நாம் விரும்பினால் அவர்களை கடலில் மூழ்கடித்து விடுவோம். அச்சமயம் அபயக்குரலில் அவர்களை பாதுகாப்பவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் விடுவிக்கப்படவும் மாட்டார்கள். இவ்வுலகில் சிறிது காலம் அவர்களை சுகம் அனுபவிக்கும்படி விட்டு வைத்திருப்பதும் நம்முடைய அருள்தான். உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு பின்னும் இருக்கும் இம்மை மறுமையில் உள்ள வேதனைகளுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதனால் இறைவனின் கிருபையை நீங்கள் அடையலாம் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அதனை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அன்றி அவர்களுடைய இறைவனின் அத்தாட்சிகளில் எது வந்த போதிலும் அதனை அவர்கள் புறக்கணிக்காது இருப்பதும் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவைகளில் ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அல்லாஹ் நாடினால் அவனே உணவு கொடுக்கக்கூடியவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கலாமா? பகிரங்கமான வழிகேட்டிலேயே தவிர நீங்கள் இல்லை என்றும் இந்த நிராகரிப்பவர்கள் பரிகாசம் கூறுகின்றனர். அன்றி மெய்யாகவே நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் எங்களுக்கு வருமென நீங்கள் கூறும் தண்டனை எப்பொழுது வரும் என்று பரிகாசம் கேட்கின்றனர். ஒரே ஒரு சப்தத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இதனை பற்றி பரிகாசமாக அவர்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அது அவர்களை பிடித்து கொள்ளும். அந்நேரத்தில் அவர்கள் மரண சாசனம் கூறவோ அல்லது தங்கள் குடும்பத்தாரிடம் செல்லவோ முடியாமலாகி விடுவார்கள். அதற்குள் அழிந்து விடுவார்கள். அளவற்ற அருளாளன்